நண்பர்கள் அனைவருக்கும் கேவிகே3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் எல்எஸ்ஜி 7வது மேட்ச்சு. 6வது மேட்ச் வீடியோ பதிவு பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது மேட்ச்சு ஜிடி வெர்சஸ் பிபிகேஎஸ். இந்த மேட்ச் நான் சொன்ன ரிசல்ட் வரலை. ஏன்னா ஜிடி தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது ஹோம் கிரவுண்டில் அந்த டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு 3 டீமும் கரெக்டாக வந்துச்சு ரிசல்ட்டு. அதே மாதிரி ஹோம் டீமில் வின் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வரக்கூடிய மேட்சஸ் இந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக நடந்திருக்கு. ஆனால் நான் சொன்ன நானே சரியாக கணிக்காமல் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துட்டேன். அதனால் அந்த ரிசல்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 11 ரன் தான் வித்தியாசம். இருந்தாலும் லாஸ் தான். ஆனால் ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஜாக்பாட் மேட்ச்சு தான். அது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா 2 சைடுமே ரேட்டு ஏறி இறங்கி தான் வந்துச்சு. அப்படிங்கிறப்ப நல்லா எடுத்துருப்பாங்க அமௌண்ட். அவங்களுக்கு வின்னிங் ரிசல்ட் தேவையில்லை, மேட்ச்சு சிச்சுவேஷன் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, என்னுடைய சேனலில் இருந்த அந்த இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சு அந்த சீரியஸும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அந்த சீரியஸில் உள்ள வீடியோவும் மொத்தமாக டெலீட் ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க, இந்த பசங்க வீட்டில் உள்ள பசங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு நான் நேற்று அதாவது ஆர்ஆர் வெர்சஸ் கேகேஆர் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு ஃபாரின் கால் ஒன்று வந்துச்சு. அதை நான் அட்டன் பண்ண போயிட்டேன். இவங்க எடுத்து அந்த ஃபோனை எடுத்து டெலிட் பண்ணிட்டாங்க. அப்போ உடனே ஒரு நண்பர் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் கட் பண்ணிட்டு பேசும்போது இந்த மாதிரி தகவல் டெலிட் ஆகிட்டே இருக்குது வீடியோ பூரா, என்னென்னு பாருங்கள் அப்படின்ட்டு. நல்ல வேலை அதோட விட்டுட்டாங்க. நான் போய் பார்த்துட்டேன். இல்லைன்னா மொத்த வீடியோ டெலிட் பண்ணியிருப்பாங்க. இதனால் நான் அதை யூடியூப் சேனலுக்கு மெயில் அனுப்பி நான் ரெக்கவர் பண்ணிவிட்டு நான் திரும்ப அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணணும். அதனால் நீங்கள் ஏற்கனவே அந்த வீடியோ பார்த்தவங்க பார்க்க தேவையில்லை. ஏன்னா அது ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்காக நான் அப்லோட் பண்ணேன். சில பேர் என்னென்னா கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்கள் அதாவது வின் பண்ணுற டீம் மட்டும் அந்த வீடியோ மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற வீடியோவும் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி புரியாமல் இருக்கவங்கள்ட்ட நான் எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க அவ்வளோ பிளாக் தான் பண்ண முடியும். இப்படியெல்லாம் கரெக்டாக கேட்காதீங்க. ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் கூட்டிகிட்டே இருக்காங்க, வியூஸ் கூட்டிகிட்டே இருக்குது அப்படின்னாக்கா நல்ல ரிசல்ட் கொடுக்குறதுனாலன்னு கூட்டிகிட்டே இருக்குது. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த தடவை ஐபிஎல் பண்ணுறதுக்கு எனக்கு நிறையா நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது என்னென்னா, அதாவது ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த டார்ச்சர் வேறு. அதுக்கப்புறம் ஒரு 10-15 பேர் சேர்ந்துக்கிட்டு உங்கள் சேனலை இந்த வருஷத்தோடு நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நம்மளை பார்த்து போடலை, அவங்களுக்கு உண்டான திறமையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டெல்லாம் அங்கே இனிமேல் சொல்ல போகிறோம், வீடியோவிலே சொல்ல போகிறோம். இது வரைக்கும் அந்த மாதிரி சொன்னதில்ல. நாங்கள் இனிமேல் வீடியோவிலே ரிசல்ட் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 பேர் களம் இறங்கியிருக்காங்க. அது எனக்கு சந்தோஷம் தான். நான் தொடர்ச்சியாக போட முடியல. என்னோட பெஸ்ட்டாக சொல்கிறவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது. அது உங்களுடைய விருப்பம் தான். அதில் இப்போ ஒரு 4-5 சேனல் அவங்க சொன்ன ரிசல்ட் வரல, க்ளோஸ் பண்ணிட்டு பேசாமல் இருக்காங்க. இன்னொரு 10 சேனல் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவையும் மீறி எனக்குள்ள ஒர்க்கையும் மீறி வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வீட்டுக்குள்ளே இந்த பாருங்கள் இந்த பசங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஹேக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். அப்படிலாம் இல்லை, அதை நல்லா செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் பயப்பட வேணாம். இப்போ இந்த வீடியோ வியாழக்கிழமை நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சு தான் முன்னாடியே பதிவு பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் சிஎஸ்கே மேட்ச் அதை பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாட்டர்டேலேருந்து அடுத்த சண்டே வரைக்கும் அந்த ஒரு வாரம் வீடியோ பதிவு பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஒர்க்கு அதிகமாகிருச்சு, மற்ற ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதனால் அந்த ஒரு வாரத்துக்கு வீடியோ வராது. டெலகிராம்லேயும் எந்த அப்டேட்டும் வராது. நீங்கள் சப்ஸ்கிரைபர் கண்டினியூ பண்ணணும்னா நீங்கள் பண்ணலாம், இல்லை சேனலை விட்டு வெளியே போகிறதுனாலும் போகலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ பார்த்தீங்கன்னா 27/3/2025 அன்றைக்கி ஹைதராபாத்தில் இரவு 7:30 மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச் தான் எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் எல்எஸ்ஜி. இது ஹோம் கிரவுண்டு எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஹோம் கிரவுண்டு தான். ஆனால் அந்த டீம்னே வின் பண்ணுமா இல்லை வேறு மேட்ச் க்ளோஸாக போகுமா என்னங்கிற பார்ப்போம். அன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னா சதய நட்சத்திரம். 4ஆம் பாகத்திலே மேட்ச் ஆரம்பித்து 4ஆம் பாகத்திலே முடியுது. இந்த மாதிரி மேட்ச் முடிகிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அமைப்புலேயும் போகும். ஏன்னா 4ஆம் பாதம் அப்படிங்கிறது முடிவு, அந்த பாகத்திலே ஆரம்பித்து அங்கேயே முடியுது. ஆனால் சந்திரன் தான் அங்கேயே தான் இருக்கார், அதாவது கும்பத்திலே தான் இருக்கார். இது எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அப்படி தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். இப்போ லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் எல்எஸ்ஜியை பொறுத்தவரைக்கும் ஏ மார்க்ரம், எம் மார்ஸ், என் பூரன், ஆர் பண்டா வரதன் கேப்டனு. அதுக்கப்புறம் டி மில்லர், ஏ பதோனி, எஸ் தாகூர், எஸ் அகமத், ஆர் பிஷ்னாய், டி சிங், பி யாதவ், எம் சித்தார்த். இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண பிளேயர்ஸ். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் பி கமின்ஸ் அவருடைய தலைமையில் ஏ சர்மா, டி ஹெட், ஐ கிசான், என்கே ரெட்டி, ஹெச் கிளாசன், ஏ வர்மா, ஏ மனோகர், எஸ் சிங்,
ஹெச் பட்டேல், எம் சமி, ஏ சாம்பா அவங்கள எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் விளாட வாய்ப்பு இருக்குது. இதில் 13 பிளேயர்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா இம்பேக்ட் பிளேயர் உள்ளே வரதுனால இதில் யாராவது இம்பேக்ட் பிளேயர் வந்தாங்கன்னா அவங்க எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற பிளேயர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா லைனப்பில் வரல, ஆனால் இம்பேக்ட் பிளேயர் வர்றாரு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அது லைனப் விட்டதுக்கப்புறம் பார்த்துக்கிறங்க. இப்போ எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஏ மார்க்ரம், எம் மார்ஸ், டி மில்லர், எஸ் தாகூர், எஸ் அகமத், எம் சித்தார்த் இவங்களை எடுத்துக்கலாம். அதே இது எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் பண்ணும்போது ஏ சர்மா, டி ஹெட்டு இவங்க வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு 20 நிமிஷம் வருது. செகண்ட் இன்னிங்ஸில் லக்னோ வந்து துலாமில் 20 நிமிஷமும் விருச்சியத்தில் 1 மணி நேரம் போகுது. ஃபஸ்ட் இன்னிங்ஸு கண்ணியில் 5 நிமிஷம் தான் நிற்கிது. அந்த 5 நிமிஷத்தில் பெருசாக விக்கெட் விழுகுமா என்னங்கிறது தெரியல. ஒருவேளை தாண்டிடுச்சு அப்படின்னாக்க துலாம் லக்னத்தில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிடும். அப்போ ஃபீல்டிங் பண்ணுற டீம் வந்து அந்த ஒரு 20 நிமிஷத்தில் விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா 2 இல்லை 3 பேர் இல்லைன்னா 2 விக்கெட்டு 4 பேரோட நின்று மேட்சை முடிச்சுட்டு போயிடலாம். அப்படி ஒரு அமைப்புலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது ஏ சர்மாவும் டி ஹெட்டு அவங்கள எடுக்கணும்னு சொல்ல அடுத்தடுத்து அவுட் ஆகிற மாதிரியும் இருக்கும். ஏன்னா அந்த 20 நிமிஷம் வந்து கொஞ்சம் எல்எஸ்ஜி சைடு இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு தான். இல்லைன்னா அவங்க 2-2ஓட மேட்சையும் முடிக்கலாம். எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அந்த 4ஆம் பாத்து நிற்கிறனால இந்த மாதிரி மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஐ கிசான், என்கே ரெட்டி, பி கம்மின்ஸ், ஹெச் பட்டேல், எம் சமி. எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் பண்ணால் 13 பேர் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் பண்ணால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் நல்ல ஸ்கோர் வரக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க. அப்படி எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மேட்ச் க்ளோஸாக போகும். இப்போ அடுத்து பார்த்தோன்னா எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருங்களா இருக்குன்னா ஏ சர்மா அவர் எடுத்துக்கலாம், டி ஹெட்டு அவரையும் எடுத்துக்கலாம். அவங்க வந்து ஸ்கோர் வந்துடும் ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால். அதுக்கப்புறம் என்கே ரெட்டி, ஹெச் கிளாசன், பி கம்மின்ஸ், ஹெச் பட்டேல், எம் சமி. இதில் பவுலர்ஸில் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இருக்க மாதிரி தெரியல. எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணும்போது எம் மார்ஸ் அவர் வந்து ஒரு 20 நிமிஷம் நிற்பார். அதுக்கப்புறம் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். அதுக்கப்புறம் என் பூரன் அவர் நல்ல ஸ்கோர் வந்துடும். அப்புறம் ஆர் பண்டு, ஏ பதோனி, எஸ் தாகூர், எம் சித்தார்த் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிச்சு அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எல்எஸ்ஜி வின் பண்ணிடும். அப்போ அப்படி எப்படி பார்த்தாலும் ஃபீல்டிங் டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பிளேயர்ஸு நான் எடுத்திருக்கிறது ஏ சர்மா, டி ஹெட்டு, அப்புறம் என்கே ரெட்டி, பி கம்மின்ஸ், ஹெச் பட்டேல், எம் சமி. அதே மாதிரி எல்எஸ்ஜி சைடு பொறுத்த வரைக்கும் எம் மார்ஸ் அவர் வந்து ஒரு 20 நிமிஷம் அதாவது ஃபீல்டிங் பண்ணால் இல்லைன்னா நல்ல ஸ்கோர் அடிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால். அதுக்கப்புறம் எஸ் தாகூர், எம் சித்தார்த் மொத்தம் 8 பேர் சொல்லியிருக்கேன். இந்த ஏ சர்மாவும் டி ஹெட்டு மட்டும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்களா இல்லை செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்களா அப்படிங்கிற நான் ஆடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறங்க. அப்படி இப்போ இல்லைன்னா 6 பேர் தான் வரும் பெஸ்ட்டு பிளேயர்ஸு. மேட்ச் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஒரு 10 ஓவர் வரைக்கும் கூட ஒரு விக்கெட்டு விழுந்தாலும் 10 ஓவர் வரைக்கும் கூட நல்ல ஸ்கோர் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கோர் குறைஞ்சி ஆல் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது. அதே இது எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அந்த ஒரு 20 நிமிஷம் அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு முக்கியமான பிளேயர்ஸு யாராவது அவுட் ஆகிட்டாங்கன்னா அதாவது ஏ சர்மா, டி ஹெட் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்த கூட அந்த 5 நிமிஷத்தில் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கோர் வரும். அப்போ நல்ல ஸ்கோர் வரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்க பார்ப்போம். அடுத்த மேட்ச் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெலகிராமில் போய் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நான் டெலகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கவே இல்லை. அதனால் டெலகிராம் பக்கம் வரவே வராதிங்க. இந்த ஐபிஎல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குருவோம். அதே மாதிரி இது வரைக்கும் என்னுடைய சேனலையோ இல்லை டெலகிராம் வச்சு யாரும் தவறாக பயன்படுத்தின மாதிரியான தகவல் இது வரைக்கும் வரல. அந்த மாதிரி யாராவது நாங்கள் பணம் கொடுங்க, நான் வந்து KVK3 அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்படி போய் ஏமாந்துடாதீங்க. ஃப்ரீயாக ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிறங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஐபிஎல் வரும்போது கூட அந்த பிரச்சனை வரும். இது வரைக்கும் வரல. இனிமேல் யாராவது ஒரு வாரம் கழித்து அந்த ஒரு வாரம் கேப் விட்டேன்னா அந்த கேப்பில் யாராவது சொல்லுவாங்க இந்த மாதிரி கேட்குறீங்களே தரவான்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எச்சரிக்கையாக இருங்க. தேங்க்யூ.